வாங்க இன்றைக்கி மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மாங்காய் எடுத்து சீவி உப்பு போட்டு பெசரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாண்லி போட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு இது வெடித்த பிறகு இந்த உப்பு போட்டு பெசரி வச்சுருந்தோம் இல்லையா மாங்காய், அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு மிளகாய் பொடி அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டு நல்லா மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து செவக்க வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை பொடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாங்காய் தொக்கு நல்லா வெந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெந்தய பொடியை போட்டு கிளறி விட்டு இறக்கி வச்சா சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இது தயிர் சாதத்துக்கு அப்புறம் தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.